ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக காலையில் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீப் க்ளீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடு டீப் க்ளீனிங் நான் ஆல்ரெடி வந்து காட்டியிருக்கேன், டஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறது. கிச்சன் தான் வந்து மெயினாக டீப் க்ளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான். பட் சைட் டிஷ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தக்காளி குழம்பு மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சரண்யா தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா. யூஸ்வலாக நம்ம வந்து சட்னி இதே மாதிரி வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நடுவில் வந்து இட்லிக்கு நான் அடிக்கடி வந்து தால் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரெசிபி நான் நிறைய தடவை வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். சரி, அதே மாதிரி இன்னொரு சாம்பார் கிரேவி மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒரு ரெசிபி வச்சுக்கிட்டா நமக்கு மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த தக்காளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது நீங்கள் வந்து தோசைக்கும் பண்ணலாம், சப்பாத்தி இதுக்கும் வந்து பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தக்காளி நம்ம நிறையா வந்து எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி வந்து ஊற்றிக்க போகிறோம். நிறைய குவான்டிட்டியில் வந்து நமக்கு வரும் அப்படின்றனால ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் பெரிய வெங்காயமும் அரைக்கிறப்ப வந்து சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 6 தக்காளி வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். நம்ம சோம்பு மட்டும் அரைக்கிறப்ப சேர்த்துக்கிட்டா போதும். அது எண்ணெயில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அரைக்கிறப்ப நம்ம சேர்த்து வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா டேரெக்டாக இதை அரைச்ச விழுதை சேர்த்து தண்ணி தான் வந்து ஊற்ற போகிறோன்றதுனால இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா மஷியாக ஆற வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வதங்கி சுருண்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான உப்பை அதுக்கப்புறமா வந்து சேர்க்க போகிறோம். கல்லுப்பை வந்து நான் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்தேன். இப்போ நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆன புதுசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு அளவு தான் அம்மா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து கல்லுப்பு தான் சேர்ப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா நான் வந்து சமைக்கிறப்போ ஃபஸ்ட்டு புதுசில் வந்து கல்லுப்பு தான் வந்து சேர்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே சால்ட் உப்பு வழக்கன்றனால சால்ட் உப்பு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் அந்த அளவே தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடிலாம் கல்லுப்பு அளவு தான் எனக்கு வந்து தெரியும். இப்போ நம்மளோட வதக்குனது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயின் கிரேவி. இதுலேயே நம்ம நிறைய வந்து தண்ணி விட்டு இந்த சாம்பார் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். அதாவது தண்ணி சாம்பார் தான் இதுக்கு பேர். அதனால் நம்ம அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாம், நல்லா மையாக அரைச்சிக்கலாம். சோம்பு போட்டு அரைச்சிக்கணும், அது மறந்துடாதீங்க. அரைக்கும்போது நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். அந்த சோம்போட வாசனை தான் இந்த தக்காளி குழம்புக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதே கடாயிலேயே நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நீங்கள் சீரகமும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் வந்து கொட்டிடலாம். இந்த விழுது வந்து நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து நிறையா விட்டுக்கணும். ரொம்ப திக்காக இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் நல்ல தண்ணியாக சேர்க்கணும். அது உங்களுக்கு வந்து ஊற்ற தான் அளவு தெரியும். ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இவ்வளோ தான் தண்ணி சேர்த்தேன்ற அந்த மெஷர்மெண்ட்டும் எனக்கு வந்து தெரியல, ஞாபகம் இல்லை. பட் நான் கன்சிஸ்டன்சி பார்த்து நடுவில் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, கொஞ்சமாக நான் தனியா பொடியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தான் அளவு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கமகமகமன்னு அந்த குழம்போட வாசனை வந்து பார்த்திங்கன்னா அது கொதி வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொதித்து கரெக்டான தண்ணி அளவு சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நுர வரும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான்.
ரொம்ப சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி. இதோட கன்சிஸ்டன்சி வந்து இவ்வளோ தாங்க இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப திக்காக வந்து பண்ணிடாதீங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சுட சுட அப்படியே நான் வந்து ஹாட் பேக்கில் மாற்றிட்டேன். இட்லியும் வந்து சூடாக ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி இது வந்து ஒன்று வாங்கினீங்களே, அது ஏன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து 2 தட்டு தான் வந்து வரும். எங்கள் வீட்டில் எப்பயுமே ஊற்றுனா ஒரு ஈடு இட்லி அப்படி தான் நாங்கள் வந்து ஊற்றுவோம். அது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து 2 தடவை ஊற்றுற மாதிரி வந்து இருக்கும். நானும் நிக்கில் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இருக்கிற டைமில் நான் அது வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அது அப்படியே புதுசாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி ஊற்றி வந்து காட்டுறேன். இப்போ நம்மளோட டின்னர் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. கையோடையே நான் வந்து கேஸ் க்ளீன் பண்ணிவிடுவேன். என்னோடய நைட் ரொட்டீன் அப்படின்றது வந்து நான் நிறையா வீடியோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நைட் கிச்சன் க்ளீனிங் அப்படின்றது நான் வந்து ஒரு தடவை ஷேர் பண்ணியிருந்தப்போ டெய்லியுமே இந்த மாதிரி தான் சோப் போட்டு க்ளீன் பண்ணுவீங்களா, டெய்லியுமே இப்படி தான் க்ளீன் பண்ணுவீங்களான்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. எனக்கு அப்படியே வந்து பழக்கமாயிடுச்சு. ஏன்னா காலையில் வந்து எந்திரிச்சு நம்ம சாதம் வைக்கிறது, நம்ம முன்னாடி நாள் செஞ்சதுலேயே அப்படியே நம்ம செஞ்சோன்னா நெக்ஸ்ட் டே சுவாமிக்கு வந்து நம்ம நைவேத்தியமாக ஏதாவது அதில் செய்கிறோன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் அப்படியே டெய்லியுமே கேஸ் வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணி மேடெல்லாம் கழுவி இப்படி தான் நாங்கள் எப்பயுமே வந்து பண்ணுவோன்றதுனால நான் இங்கேயும் வந்து அதே ரொட்டீனை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அது செய்யாமல் தூங்கினா ஏதோ டேவே கம்ப்ளீட் ஆகாத மாதிரி வந்து இருக்கும். அண்ட் மார்னிங் வந்து நம்ம கிச்சன் பார்க்குறப்போ கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக இருந்ததுனா தான் நமக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து பழகிடுச்சு. அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் க்ளீன் பண்ணுறது இது வந்து நான் ஒன்ஸ் இன் 2 days வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து அந்த வீட்டில் என்னாச்சுன்னா நான் வந்து அப்படியே அது ரொம்ப ஹைட்டில் இருக்கும், க்ளீன் பண்ணவே முடியல. அது அப்படியே பிசுக்கு பிடிச்சி ஒரு டைமில் அது சுத்தாத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இது வந்து ஸ்டிக்கியாக ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் கை கேட்டுற தூரத்துலேயே வந்து இருக்குது. அண்ட் நம்ம கை கேட்டுற தூரத்தில் இருக்கிறனால சீக்கிரமாகவே அதில் புகை போய் படிஞ்சு சீக்கிரமாகவே அது ஸ்டிக்கே ஆகிடும். நான் ஒரு 1 week வந்து க்ளீன் பண்ணலன்னா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே அது வந்து பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றனால ஒன்ஸ் இன் 2 days நான் பண்ணிடுறேன். நிக்கிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து பிச்சு போட்டு சாம்பார் ஊற்றி இந்த பவுலில் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவே வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்க, இப்போ கெஸ்ட்டெல்லாம் வராங்க, நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி மட்டும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா ஃபைனலாக நம்ம கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் கூட வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இன்னும் திக்கானா நம்ம வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றது வந்து கஷ்டம். ஸோ அதனால் நம்ம நிறைய குவான்டிட்டியில் பண்ணணும், டேஸ்டியாக வந்து சாம்பார் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து போல் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா எனக்கு வந்து போல் நான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வர வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஹாலை வந்து நான் போடுறேன், என்னென்ன க்ராக்கரி ஐட்டம்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இது எல்லாமே நான் வந்து இந்த வீட்டில் வந்து வாங்கினதுன்றது 1-2 தான். எனக்கு இப்போ கிரகப்பிரவேசம் டைமில் நிறையா கிஃப்ட் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, பட் இது ஏதோ ஒரு மெட்டீரியல் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெஸ்டேஷியா பிராண்ட்லேயும் நிறையா இந்த போல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் நான் வாங்குறேன்னா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் பிச்சு போட்டு நம்ம சாம்பார் ஊற்றி ஊற வச்சு நம்ம அவனுக்கு வந்து கொடுக்கலாம். நல்லா வந்து நான் இது ப்ரிப்பேர் பண்ண டைமில் கொஞ்சமாக அப்படியே மழை தூர ஆரம்பிச்சது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டு விட்டு கொஞ்சம் வந்து மழை வருது. அதனால் அந்த அளவுக்கு முதல்ல இருந்தப்போ அந்த ரொம்ப வெப்பமாக இருந்துச்சுல்ல, ரொம்ப அப்படியே ஊற்றிட்டே இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ வந்து இல்லை. ஸோ நல்லா இந்த மழை பெய்கிற டைமில் சுட சுட இட்லியோட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ஈவினிங் ரொட்டீன் தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு Q&A போஸ்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். அதில் வந்து பேசிக் கொஷின்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். அது இல்லாமல் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.